மனிதர். ஓகே. பார்க்காத வேலை இல்லை, வேர்க்காத நாளும் இல்லை. கோயம்பேடும் கோடம்பாக்கமும் வாழ்நாளில் எல்லாம் வந்து போகும் தருணங்கள். வியக்கும் நடிப்பு, வெகுஜன சிரிப்பு. பாவாடை சாமியாக நாட்டுப்புற மக்கள் மனங்களில் நிரம்ப காத்திருக்கும் முனிஷ்காந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் கிட்டத்தட்ட அதான் இந்த இப்போ முண்டாசுப்பட்டி மாதிரி ஒரு டீமாக தான். இது எப்படி ஆரம்பித்ததுன்னா, டைரக்டர் சார் ஒரு நாள் வந்து கதை சொல்கிறார் என்கிட்ட. சொல்லும்போது ஒரு கரகாட்டக்காரன் ஃபீல்டில் அந்த கதையை பற்றி சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் அடுத்த கேள்வியை நான் சொல்கிறேன், ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க சார், இந்த கரகாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்கள் மட்டும் வந்தால் போதும், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். இவர் கதையாக சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே போகும்போது அதுதான் மேக்ஸிமம் எல்லா படமும் ஒர்க் பண்ணுவோம். ஒரு சீன்ஸ் முடிந்தால் அவங்க கேரவங்குள்ளே போயிடுவோம், அப்போ டைலாக் வரப்போ வருவோம். அப்படி இல்லாமல் எல்லாருமே அதே இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இடமா பேசி ஈசி சிரித்து ஒரு ஜாலியாக அப்படி பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணது. முக்கியமாக வந்து ப்ரொடியூசருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சில வாய்ப்புகள்லாம் வந்து சில படங்கள் தான் அமையும். ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் ஊரில் இது மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4வது நாள் உண்மையிலே அடிபட்டு 2 கால்லையுமே நடக்க முடியல அவர்னால. எந்த சீன் சொல்கிறதுனாலும் டக்குன்னு தன்னறியாமல் எழுந்திரிச்சு வருவார். இருங்க சார், இருங்க சார், நான் வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அப்படி கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் வேதனையாக இருக்கும். சரி என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த படம் ஜெயிக்கணும். உண்மையிலே அந்த அளவு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டெலிஃபோன் ராஜன் அண்ணா இருக்கட்டும், சூப்பர் கிட்டன் அண்ணா இருக்கட்டும், சிறிலகா மேம் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும். இதுக்கு மூலதனமே வந்து நீலமேகம் சார் தான். ஏன்னா நாங்கள் ஒரு ஆக்டர்ஸ் நடித்து கொடுத்துட்டு போயிடுவோம், எங்களோட வேலை அந்தளவு தான் இருக்கும். ஆனால் டெய்லி அண்ணன் நான் கேட்பேன், நான் என்னென்ன காலைல ஒரு 10 மணிக்கெலாம் வந்துடுவார். இல்லைன்னா நேற்று 2 மணி தானே இந்த ரோடு விஷயமா போயிருந்தேன், 2 மணி 3 மணி தான் ஆச்சு தூங்கி. அப்புறம் என்ன தூங்கிட்டு வரேன் தானே, இல்லைன்னா ஷூட்டிங் போகல அப்படின்ட்டு அந்தளவு ஹெல்ப் பண்ணார் நீலமகன். இது மாதிரி கதைக்கு வந்துடுறேன். கரகாட்டம் வந்து எனக்கு வந்து ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது குரு வணக்கம் மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுலேயே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அதனால் வந்து 25% தான் கரகாட்டக்காரங்க மாதிரி முழுசாக நான் ஆடலை. அப்போ தான் அவங்க அருமையே எனக்கு தெரிஞ்சு. அவளை வந்து நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு போயிடுறோம். அவங்க வந்து ஒரு கோயில் திருவிழாவோ, இப்போ நம்ம ஊரில் கோயில் திருவிழா நடக்குது அப்படின்னா 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய விடிய. அது எல்லாருமே ஆடலும் பாடலுமாக இருக்கட்டும், பாட்டு கச்சேரியாக இருக்கட்டும், எல்லாமே வருவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு மேடை இருக்கும். பின்னாடி போய் ஏதாவது இயற்கை உபாதைகள் வந்தால் பின்னாடி போயிடலாம். ஆனால் இவங்களால அது முடியாது. ஏன்னா நாங்கள் அனுபவிக்கிற போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்ட்டு. போதும் அவங்களுக்கு தான் பெரிய நன்றி. அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓரளவு ஆடி இருக்கேன். அது மாதிரி படம் ரொம்ப கலகலன்னு நல்லா இருக்கும். இதில் ஒளிப்பதிவாளர், ஆர்ட் டைரக்டர் யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு உங்களுக்கும். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவீங்க, சேர்க்கணும். நன்றி, வணக்கம்.